குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்க இல்லை நம்ம அம்மாக்களோட பாதமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வீங்கி போயிருக்கும். தட்ஸ் கால் எடிமான்னு சொல்லுவாங்க, பிட்டிங் எடிமா. ஸோ அந்த மாதிரி வீக்கம் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்லித்தர எக்ஸசைசஸை ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீக்கம் கம்மியாகும். ஸோ அதுக்கு நீங்கள் பெட்லேயும் உட்காந்துக்கலாம், சேர்லேயும் உட்காந்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு உங்களோட டோஸை அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களோட பிளட் ஃப்ளோ நல்லா பம்பப் ஆகும். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த வீக்கம், அதாவது அந்த எடிமா கம்மியாகும். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்கள் 30லேருந்து 40 கவுண்ட் வரைக்கும் மெதுவாக பண்ணுங்கள். காலை அதிக நேரம் தொங்க போட்டு உட்கார்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஹீல் அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட காஃப் மசில் பம்பிங் எப்பயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பம்பிங் நல்லாவே இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ காலை மெதுவாக இப்படி கிளாக் வைஸ் சுற்றணும். ஆப்போசிட் கால். ரிலாக்ஸ். இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரணும். அவசர அவசரமாக பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பண்ணும்போது, அந்த ரொட்டேஷன் பண்ணும்போதும் உங்களோட ஆங்கிள் அண்ட் ஃபுட் நல்லா ஒர்க் ஆகணும். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு அதில் ஆங்கிள் டோ மூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் காஃப் மசில் நல்லா பம்ப் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்கள் 20லேருந்து 30 கவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். அப்புறம் போக போக நீங்கள் 30லேருந்து 50 கவுண்ட்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பாதத்தை எப்படி தூக்கிட்டு இன்வர்ட்ஸ் உள்ளே இப்படி காலை திருப்புங்க, மேலே கொண்டு வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி கீழே உட்காந்துக்கோங்க ரிலாக்ஸ்டாக. இப்படி பம்ப் பண்ணும். கீழே உட்கார முடியாட்டி நீங்கள் பெட்லேயும் உட்காந்துக்கலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு 2 காலும் சேர்த்து ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ரிவர்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் பாதத்தில் இருக்கிற அந்த வீக்கம் அது எல்லாமே கம்மியாகி உங்களுக்கு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கால் வீக்கத்தை கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.